ராம் யோகாலயம் சார்பாக வணக்கங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகம் பாதிக்குது. அதாவது இளம் வயதிலேயே முகப்பரு, தோல் அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பாக ஒரு விட்டு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இந்த தோல் பிரச்சனைகளை எளிய முறையில் எப்படி நம்ம குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம ஒரு முத்ராஸ் பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த முத்ராஸ் பார்த்தீங்க அப்படின்னா வருண முத்ராஸ். சரிங்களா? இந்த வருண முத்ராஸ் அப்படிங்கிற முத்ராஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பத்மாசனம் உட்கார்ந்துருக்கிறேன். முடிஞ்சவங்க பத்மாசனம் உட்காரலாம், இல்லாதவங்க சமணம் போட்டு நீங்கள் உட்காந்துக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சுண்டு விரல் இருக்கு இல்லைங்களா? சுண்டு விரலும் கட்டை விரல், அதாவது சுண்டு விரலுடைய நுனியில் இந்த கட்டை விரல் அழுத்தம் கொடுக்கும். சுண்டு விரலுடைய நுனிய கட்டை விரல் அழுத்தம் கொடுத்து மற்ற 3 விரல்கள் நேராக இருக்கும். நல்லா அழுத்தம் மட்டும் கொடுக்கணும். என்ன பண்ணணும்னா மடியில் வச்சுக்கணும், கண்ணை முடிக்கணும். உங்களுடைய கவனங்கள் ஃபுல்லாக அந்த இடத்துலயே தான் இருக்கணும். அந்த அழுத்தம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கணும். ரொம்பவும் அழுத்தக்கூடாது. அழுத்திட்டு அந்த அழுத்தம் நினைவுகள் ஃபுல்லாக அந்த முத்ராசனாலேயே பதிவு பண்ணணும். ஒரு 5 டைம்ஸ் கவுண்டிங் பண்ணிட்டு அப்புறம் பிரீத்திங் மெதுவாக மூச்சு எடுத்து ஒரு 10 டைம்ஸ் பிரீத்திங் பண்ணணும். இந்த முத்ராசனம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி முத்ராசனம் மட்டும் பண்ணனா பத்தாது. சில உணவு கட்டுப்பாடுகள், அதாவது உப்பு, ஆயில், இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் இதெல்லாம் கம்மி பண்ணணும். வயிற்றை சுத்தமாக வச்சுக்கணும். வாரம் ஒரு நாள் பழங்கள் இந்த மாதிரி இது அதிகமாக நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கிறப்போ ரத்தம் சுத்தமாகும். தசைகளுடைய தோளுடைய ஆரோக்கியம் கண்டிப்பாக நம்மளுக்கு மேம்படும். இன்னைக்கு நிறைய மேல் பூச்சி அது இதுன்னு பூசிட்டு இருக்கிறாங்க. அது நம்ம விடுபட்டு ஆரோக்கியமான ஒரு தோல் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த முத்ராஸ் முறையான உணவு பழக்க வழக்கங்கள் இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதே மாதிரி போதிய அளவு தண்ணி நம்ம நிறைய குடிக்கணும். தண்ணி குடித்தாலும் உங்களுடைய ரத்தம் சுத்தமாகி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. மீண்டும் ஒரு முத்ராஸ் ஆசனாவை சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.